அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிசைகள் வகை குறள் எண் 1027. அமர் அகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. போர்க்களத்தில் சிறப்பாக சண்டை புரியும் வீரர்களிடம் பொறுப்பு அதிகமாக தரப்படும். அதுபோல் வீட்டிலும் யார் ஒருவர் தன் வேலையை எடுத்து சிறமேற்கொண்டு செய்கிறார்களோ அவர்களிடமே பொறுப்பு மேற்கொண்டு தரப்படும். சிமிலர் டு த கிரேட் சோல்ஜர்ஸ் who are entrusted more responsibility in a battlefield, the people who are working for the upliftment of the family will be given more responsibility. இதற்கு என்னுடைய துழிப்பா, பொறுப்பு எடுத்துக்கொள்பவரிடம் மேலும் பொறுப்பளிக்கப்படும், போரிலும் வீட்டிலும். பொறுப்பெடுத்துக் கொள்பவரிடம் மேலும் பொறுப்பளிக்கப்படும், போரிலும் வீட்டிலும். ஐயங்காலத்திலே இது நடந்திருக்குங்க. எவனோ ஒருவன் இழிச்சவாயினோ எவனோ ஒருவன் ஏமாந்தவனோ அவங்ககிட்டயே எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போயிடுறது. இது இந்த காலத்திலயும் நடக்குது. அலுவலகத்தில் பணிபுரிகிறோம், யாராவது ஒருத்தர் நல்ல மனுஷன் இருப்பான், யார் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கும். அவங்ககிட்ட தான் எல்லா வேலையும் போய் சேரும். பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் சொல்லுவான், பக்கத்து இருக்கையில் இருக்கிறவன் இது கொஞ்சம் அப்படியே இந்த கணக்கு போட்டு கொடுத்துருமா, அடுத்த இருக்கையில சொல்லுவான், நான் அப்படியே 5 நிமிஷம் வெளில போயிட்டு வந்துடுறேன், என்னுடைய கவுண்டரை சேர்த்து நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி எவன் ஒருவன் அதிக வேலை செய்கிறானோ அவனிடம் வேலை தானாக வந்து சேரும். எப்படி சேரும் என்றால் இப்படி மத்தவங்க கொடுக்கறதுனால வந்து சேரும். இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, யார் ஒருவன் பிஸியாக இருக்கிறானோ, நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறானோ அவனிடம் பொறுப்பு கொடுத்தால் எப்படியும் அந்த பொறுப்பை செய்வதற்கும் அவன் நேரம் கண்டுபிடித்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிஸியஸ்ட் மேன் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் டைம் ஃபார் டூயிங் மோர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ராஜராஜ சோழன் காலத்துல அவன் ஜெயிச்சான், ராஜேந்திர சோழன் காலத்துல அவன் ஜெயிச்சான். இதெல்லாம் அவனுங்களே நேரடியா போய் சண்டைக்கு போய் ஜெயிச்சது இல்லைங்க. அவங்களுடைய படைத்தளபதிகள் அதை முன்னிட்டு நடத்தினார்கள். மகேந்திரவர்ம பல்லவன் வாதாபி கொண்டான், நரசிம்ம பல்லவன் வாதாபி கொண்டான் என்று பெயர் கொண்டவன். அவன் மேலை நாடுக்கு சென்று வடக்கு நாட்டுக்கு சென்று தீக்கிரையாக்கி கொண்டு வந்தவன் சாளுக்கிய நாட்டை. ஆனா அவங்ககிட்ட இருந்து அந்த பரஞ்சோதி என்னும் படைத்தலைவன் தான் அதுல அவன் முக்கிய பங்காற்றியவன். அதனால அவன் கடைசியில் முனிவரா போயிட்டான், பரஞ்சோதி முனிவர். அந்த மாதிரி ஒவ்வொரு படைக்கும் தளபதி மிக மிக முக்கியம். அரசன் எப்படி முக்கியமோ அதுபோல் தளபதி முக்கியம். இது நாட்டுக்கு மட்டுமல்ல, படைக்கு மட்டுமல்ல, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் அது பொருந்தும். தலைவர் ஒரு இடத்துல இருப்பாரு, ஆனா அவரை விட மிகச்சிறப்பாக செயலாற்றக்கூடியவர் அவருக்கு கீழே இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் நிறைய பொறுப்புகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். விளையாட்டில் எடுத்துங்க, கிரிக்கெட்டே எடுத்துங்க, தலைவர் ரோஹித் சர்மா. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பை விட அதிகமான பொறுப்பு விராட் கோலியிடம் உண்டு. ஏன்னா அவர் எப்பவுமே அந்த ஆட்டத்தில் ஒரு பெரிய ஈடுபாட்டுடன் ஓடி சென்று பந்தை தடிப்பதாகட்டும், வேகமாக ரன்கள் ஓடுவதாகட்டும், எல்லாவற்றிலுமே அவருடைய ஈடுபாடு பாத்தீங்கன்னா 200% இருக்கும். அப்ப எந்த பொறுப்புமே அவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்படும். அது மாதிரிதான் குடும்பத்தில் செயலாற்றப்படும். ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இருக்காங்க, அவன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறான், அவனுக்கு 2 சக்கர வாகனம் ஓட்ட தெரியும், வெளியில எல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சந்து பொந்தெல்லாம் தெரியும். அப்போ எல்லா பொறுப்பும் அவன்கிட்ட தான் கொடுப்பாங்க. போய் இந்த கரண்ட் பில் கட்டிட்டு வாங்கன்னு கொடுப்பாங்க, சந்தைக்கு போய் சாமான வாங்கிட்டு வாங்கன்னு கொடுப்பாங்க, மளிகை சாமான வாங்கிட்டு வாங்கன்னு கொடுப்பாங்க, மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு கொடுப்பாங்க. அப்படியே கொண்டு போய் அக்காவை பேங்க்ல இறக்கி விட்டுன்னு சொல்லுவாங்க, தம்பி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா பொறுப்பும் அவன் மேலதான் வந்து விடும். ஏன்னா அவன் தான் செயலாற்றுவான். இதே சில பேர் வீட்டுல இருப்பாடுங்க, அவங்க இம்மி கூட நகர மாட்டான், அவங்க அந்த பொறுப்பு கொடுக்கவே மாட்டாங்க. இவனுக்கே சில நேரங்கள் சண்டை வரும், கோபம் வரும், எனக்கு மட்டும் எல்லா வேலையும் கொடுக்குறீங்கன்னு. அப்புறம் அவனே முடிவு பண்ணிப்பான், அவன்கிட்ட கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் செய்ய போறது இல்லை, அதனால நம்மளே செஞ்சிருவோம். அவன்கிட்ட கொடுத்தாலும் திருப்பி அது இன்னும் கந்தரகோலமாயி நம்மகிட்ட சேரும், அதனால நம்மளே செஞ்சிருவோம் அப்படின்னு பொறுப்பெடுத்து செய்வோம். இந்த தாங்க ஐயன் மிக அற்புதமான குரலாக சொல்றாரு. அமர் அகத்து வன்கண்ணர் போல தமர் அகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், மிஷினத்தினால வெளியே சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.